சொன்னா இப்படி உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இந்த குற்றச்சாட்டு உங்கள் மேல் வந்ததா? ஜமாத்து விசாரிச்சதா? தண்டனை தந்து டெம்பரவரியா விலக்கி வச்சிருந்தாங்களே, அதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அந்த சம்பவத்திலே அந்த பெண்ணை அவங்களுடைய ஊரில் இருந்து பஸ்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க சொல்லி சொன்னீங்கள, அதை மறுக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்கே மதரசாவிற்கு அழைத்து வர செய்வதற்கு உங்களுடைய சொந்த கார் அனுப்புறீங்களே, அதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? மதரசாவில 3 மாச கோர்ஸ்ல தான் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தும் கூட 3 நாளைக்கு தங்க வைக்குமாறு அங்கிருந்த நிர்வாகிகளை நிர்பந்திச்சீங்களே, அதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அந்த தங்கி இருந்த காலகட்டத்திலே அவங்களுக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுப்பதற்கு 3000 ரூபாய் அங்கிருந்த நிர்வாகியிடம் கொடுத்தீங்களே, அதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? பின்னர் நீங்களே ஏற்பாடு செய்து திரும்பி ஊருக்கு 2 பேரும் சேர்ந்து போவதற்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ண சொன்னீங்கள, அதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போறதுக்கான அந்த நேரத்தில் போயாச்சு. ஊருக்கு அந்த இரவு முழுவதும் வந்து 2 பேரும் 10 மணி நேரம் பஸ்ல சேர்ந்து பயணம் செஞ்சீல, அதை ஒப்புக்கொள்றீங்களா மறுக்கிறீங்களா? 10 மணி நேரம் பயணம் செஞ்சு நீங்க போகும்போது வழியிலே அந்த இடத்துல அந்த சாப்பிடுற இடத்துல இந்த சகோதரர் சொன்னார கடிதம் அவர் பாக்குறாரு, பார்த்து போய் கேட்கிறாரு, நீங்க தானே எஸ்எம் பாக்குறது? அவர் சொல்றாரு வளவளத்து, அப்படி வளவளத்து போயிட்டாரு. பார்த்தவங்க 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது பார்த்தாரு, உங்கள்ட்ட கேட்டாரு, இதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா? இதெல்லாம் மறுக்கணும். நீங்க நம்ம பொதுமக்கள் முன்னால இந்த சபையில இப்படி உட்காரணும், இப்படி எல்லாரும் இருக்கணும், நான் கேட்கணும், நீங்க மறுக்கணும், சாட்சியில கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்படி இருந்து அல்லா மேல சத்தியம் போன மாதிரி தான் பொதுமக்கள் நீங்க முடிவு செஞ்சுக்கிறீங்க. இதை வந்து பின்னால் நிர்வாக குழுவுக்கு வந்த நேரத்தில் நீங்க என்ன சொன்னீங்க? நிர்வாக குழுவுக்கு இது வந்த நேரத்தில் நிர்வாக குழுல என்ன வாக்குமூலம் கொடுத்தீங்க? முதல்ல அது வந்து அவங்க டிக்கெட் எடுத்துட்டாங்க, யாரோ எனக்கு தெரியாது, அவங்க டிக்கெட் எடுத்துட்டாங்க, அவங்க வந்து வண்டியில உட்காந்துட்டாங்க, நான் உட்காந்துட்டேன். நான் முதல்ல வேணாம்னு தான் சொன்னேன். யாரோ உட்கார போறாங்க, நீங்க உட்கார்ந்தா என்ன சார் சொன்னா தெரியாத மாதிரி இப்படி நீங்க வாக்குமூலம் கொடுத்தீங்களா முதல் நிர்வாகத்தில்? இல்லையா? பின்னர் ஆதாரங்களோடு சுட்டி காட்டப்பட்ட போது ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? இது முழுசு மறுக்கணும். இதை எல்லாவற்றையும் ஒன்னு ஒன்னா நாம சொல்லுவோம். இந்த சம்பவங்களை முழுவதுமாக மறுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த இப்ப சொன்னாரு கலியக்கா விலையில இதான் முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்னவோ அந்த குற்றச்சாட்டுகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் கேட்கிறாங்கல்ல, அவர் வர முடியுமா? ஆதாரம் இருக்கிறதா? நிரூபிக்க முடியுமா? 4 சாட்சி கொண்டு வர முடியுமா? அப்படின்லாம் வந்துகிட்டு SMS போடுறாங்க, இப்ப அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துக்கு நான் பின்னால வர்றேன். இப்ப இந்த விஷயத்தை சொல்றேன். கலியக்கா விலைக்கு போனியில, கலியக்கா விலையில எந்த நேரத்தில் ஏன் எல்லா மாநில நிர்வாகிகளும் போன்று முடிவெடுத்தாங்க? அது ஒரு ரொம்ப பதட்டமான சூழ்நிலை தானே. அந்த நேரத்தில் அடிதடி சண்டையெல்லாம் வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தானே எல்லா நிர்வாகிகளும் கட்டாயம் கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தாங்க. இந்த நிலையில நீங்க போனீங்கல, போயிட்டு குளிக்க போறோங்கிறத ஒரு பொறுப்பற்ற வேலையா தெரியல. ஜமாத் ஒழுங்கான ஜமாத்து அப்படிங்கிற நிலையில அதுக்காக அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்க வேணாமா? போனி குளிக்க போனீங்களா? அதுக்கப்புறம் எங்க போனீர்கள் என்பதை நீங்களே சொல்றீங்க. தாஞ்சி சீடி பாருங்க, எங்க போனோம் அப்படிங்கிற மேட்டர அவங்களே சொல்றாங்க. என்ன இப்ப இதுக்கு முன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த சகோதரியோடு அந்த வீட்டுல உங்களுக்கு தொடர்ச்சியாக டெலிபோன் தொடர்பு இருந்தது நீங்க மறுக்க முடியுமா? மறுக்க ஆதாரத்தோடு நம்ம நிரூபிக்க. அதாவது ஒரு விசாரிக்க நலம் விசாரிக்க அப்படின்னு சொல்லி அதை மட்டும் இல்ல, அந்த தொலைபேசியில நீங்கள் என்னவெல்லாம் பேசினீர்கள் என்பதையும் ஆதாரத்தோடு நிரூபிக்க போறோம். தொலைபேசியில நீங்க அந்த சகோதரியிட்ட தொடர்பு உண்டு, அதற்கு முன்னால் அவங்கள்ட்ட என்னென்ன பேசுனீங்கலாம், அவங்க வந்து ஒரு பூச்செயலாளரா ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கிற ஆளு என்கிட்ட இப்படிலாம் பேசுறாருன்னு வந்து பெருமையாக தோழியரிடம் சொல்லிக் கொண்டதை எல்லாம் ஆதாரங்களோடு நிரூபிப்போம். இதை நீங்க மறுக்கிறதுக்கு தயாரா? என்ன புலமுடிய பொதுமக்களை பார்த்து மக்களை பார்த்து மக்கள் சில விஷயங்களை சுருக்குன காலத்தில் மறந்துடுவார்கள் என்ற அந்த மறதியை சாதகமாக பயன்படுத்தி இன்னைக்கு போய் நீங்க ஒண்ணுமே செய்யாத மாதிரியே, ஜமாத் உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்ட மாதிரியே, ஜமாத் உங்களுக்கு துரோகம் இழைச்சிட்ட மாதிரியே மக்கள்கிட்டையும் மற்றவர்களையும் புலம்பி திரிகிறீர்களே, என்ன புலம்புறீங்க? இவைகளை எல்லாம் நீங்கள் மறுக்க வேண்டும். இதெல்லாம் ஏன் பழைய விஷயம்? இதெல்லாம் பழைய விஷயம், இதெல்லாம் பழைய விஷயம். புது விஷயங்களை நீங்க வச்சா தானே புதுசு வரும்போதுதான் பழசு பிரச்சனையாகும். ஒரு கடையில ஒருத்தர் வேலை பார்க்கறான், உதாரணத்துக்கு வேலை பார்க்கக்கூடியவன் முதல் அன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் திருடிட்டான். சரி, இப்பதான் வந்திருக்கான், திருடிட்டான், பாவம், போயிட்டு போனா, டே இப்பெல்லாம் திருடக்கூடாது, காசை வாங்கிட்டு மன்னிச்சு விட்டாங்க. மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு 5,000 ரூபாய் திருடிட்டான். அப்பவும் காசை திருப்பி வாங்கிட்டு மன்னிச்சு விட்டாங்க கடைக்காரங்க. இன்னொரு 10 நாள் கழிச்சு ஒரு 50 ரூபாய் திருடிட்டான். அவரோட நீ போன் போட்டே கிட்ட அனுப்பிட்டாங்க. 5,000 ரூபாய் திருடியில அனுப்பல, 50 ரூபாய் திருடியில அனுப்பல, என்னங்க நியாயம் கேட்டா இது என்ன? இப்ப பழைய விஷயம் யோசிச்சு பார்க்கணுங்க.
பழைய விஷயங்களை எல்லாம் இப்ப கிளறியல அப்படின்னு கேட்டா புதுசா வரும்போது பழசையும் தான் எடுப்போம். புதுசா ஒருத்தன் திருடிட்டு போனான்டா அவனுக்கு ஒரு தண்டனை, அவனே 15 தடவை